Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் லெக்சர் 5 வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸோட சீரீஸ் இது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிளாட் ஆஃப் சைன் எக்ஸ், ஏ சைன் எக்ஸ், மைனஸ் ஏ சைன் எக்ஸ் இதுக்கான பிளாட்ஸ்லாம் என்னென்னன்றது பார்க்கலாம். ஸோ இப்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சைன் எக்ஸோட பிளாட் வந்து it will be like this one. So when theta equal to 0, that is இங்கே வந்து x, when x is equal to 0, sin is also 0. So sin 0 is 0. So curve இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி it's going like this one. So ஒரு particular wave, அதாவது எந்த ரீஜன் ஆஃப் வேவ் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்றதை கவனிங்க. ஸோ இந்த ரீஜன்லேருந்து ஆரம்பித்து இந்த இடம், அதாவது 0லேருந்து 360 டிகிரி, தட் இஸ் 2π. இந்த ரீஜனுக்கு அப்புறம் 2π வந்ததுக்கப்புறம் திரும்ப இதே கர்வை நீங்கள் திரும்ப அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு போனால் எப்படி வரும்? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் சைனு. ஸோ இதோட பீரியட் வந்து என்னது 2π. ஸோ 2πன்றது 360 டிகிரி. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ண இட் வில் பி கண்டினியூஸ்லி பி வாட், நம்மளுக்கு இந்த கர்வ் சைன் கர்வ் வந்து கண்டினியூஸாக கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே கிராஃப் அனாலிசிஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் சைன் எக்ஸ் இருக்குது, அதில் ஏ வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், ஏ வந்து ஏ டைம்ஸ் வந்து வெர்டிக்கலாக யூ நீட் டு ஸ்ட்ரெச் அபவுட் ஒய் ஆக்சிஸ், ரைட்டா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கிறத மேலே பார்த்து ஸ்ட்ரெச் பண்ணணுங்க, எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்கிறத கீழே பார்த்து ஸ்ட்ரெச் பண்ணணும், கரெக்டாக? அது வந்து ஏ சைன் எக்ஸ். இப்போது மைனஸ் ஏ சைன் எக்ஸ்ன்றது இதையும் நம்ம வந்து லாஸ்ட் லெக்சரில் பார்த்துருந்தோம். ஒரு மைனஸை ஃப்ரண்ட்டில் மல்டிப்ளை பண்ணால் ஃபங்க்ஷனில் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பண்ணால் இட் வில் பி ஜஸ்ட் ரொட்டேஷன் அபவுட் விச் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 180 டிகிரி யூ நீட் டு டேர்ன் த கிராஃப், ரைட்டா? ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ். ஸோ இதுக்கும் பீரியட் வந்து 2π. இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இட் இஸ் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 காஸ் இஸ் 1. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இட் இஸ் மேக்கிங். ஸோ அதாவது காஸ் அண்ட் சைன் இது ரெண்டுத்தையும் என்னென்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் அ சைனசாய்டல் ஃபங்க்ஷன்ஸ். டேன் இருக்குது பாருங்கள், டேனை வந்து சைனசாய்டல்னு கூப்பிட மாட்டாங்க. சைன் எக்ஸையும் காஸ் எக்ஸ் ஒன்லி தே வில் கால் இட் அஸ் சைனசாய்டல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ ரைட். அதுக்கப்புறம் இதெல்லாம் லாஸ்ட் இது மாதிரி காஸ் எக்ஸ் வந்து ஏ ப்ளஸ் ஏ டு மைனஸ் ஏ நம்மளுக்கு வந்து வேரி ஆகும். இது ஏ காஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் ஏலேருந்து மைனஸ் ஏ இட் வில் வேரி. அதுக்கப்புறம் மைனஸ் ஏன்றது ஜஸ்ட் இட் இஸ் அன் இன்வர்ஷன் அபவுட் மிரர் இமேஜ் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து சில பிளாட்ஸ் பார்க்கலாம். பிளாட் ஆஃப் சைன் டி அண்ட் சைன் ஸ்கொயர் டி. ஸோ என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இதில் அப்படின்றத பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு தடவை வந்து பிளாட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு பிளாட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ உங்களுக்கு என்ன பிளாட் வருதுன்றதை கவனிங்க. அதாவது சைன் எக்ஸ்ன்ற சைன் டி. ஓகே, நம்ம இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பிளாட் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் டி, ஒய் ஆக்சிஸில் சைன் டி அண்ட் சைன் ஸ்கொயர் டி. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டி பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், திஸ் இஸ் சைன் டி. ஓகே, அதுக்கப்புறம் சைன் ஸ்கொயர் டி, அதாவது இந்த சைன் ஸ்கொயர் டி இஸ் நத்திங் பட் சைன் டி இன்ட்டு சைன் டி, கரெக்டு தானே? இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டூ சைன் ஃபங்க்ஷன்ஸ் தானே ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், நல்லா கவனிங்க. இது வந்து சைன் எக்ஸ், இது சைன் ஸ்கொயர் எக்ஸ். சைன் டீன்றது ஒரு ஃபங்க்ஷன், அதில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வரும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை நான் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், நெகட்டிவ் வேல்யூஸில் என்ன ஆகிடும், பாசிட்டிவ் மாறும், கரெக்டாக? அதுபடி கீழே இருக்கிற கிராஃப் இருக்குது பாருங்கள், இது வந்து சைன் எக்ஸில் இருக்குது, கீழே இருக்க நெகட்டிவ் ரீஜன், அது அப்படியே மேலே வந்து ஃப்ளிப் ஆகிடுது. ஓகே, இட் கோஸ் டு த பாசிட்டிவ் ரீஜன். அதனால் இந்த ரெட் கலர் தான் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, சைன் ஸ்கொயர் டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் நீங்கள் கவனிக்கலாம், இந்த இடத்துல கர்வ் வந்து ஷேப்ஸ்லாம் கொஞ்சம் வேரி ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, ஏன் வேரி ஆகிருக்கு? இந்த சைன் டியும் சைன் ஸ்கொயர் டியும் சிங்க் ஆகலை, ஏன்றதை யோசிச்சு பாருங்கள். ஐ வில் கிவ் யூ ஒன்லி ஒன் க்ளூ. நம்மளுக்கு வந்து சைன் வந்து -1 to +1 வேரி ஆகும், விச் ஆர் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து 0.5 இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. 0.5ஐ நான் ஸ்கொயர் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்கும், 1/4 ஐ வில் கெட், விச் இஸ் 0.25. ஸோ ஏற்கனவே இருந்த வேல்யூஸோட இப்போ சைன் டீன்றது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸால் ஏற்படக்கூடிய கர்வ், கரெக்டாக? இதானே அந்த கர்வு. இதில் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் இருக்குது.
கரெக்டாக இல்லையா? ஸோ இதை நான் ஸ்கொயர் பண்ணால் எப்பவுமே ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூஸை நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். நான் வந்து 0.5 இங்கே ஸ்கொயர் பண்ணேன், ஆனால் எனக்கு கிடைச்சது என்னது? 0.25. ஸோ அதனால் இந்த கர்வ் வந்து sin square t வந்து sin t யோட கம்மியாக இருக்குது பாருங்கள். தட்ஸ் வாட் த அப்சர்வேஷன் யூ கேன் மேக். திஸ் இஸ் sin t, அதோட கம்மியாக இருக்குது பாருங்கள். பிகாஸ் ஐ எம் ஸ்கொயரிங் இட். ஸோ அதனால் என்ன ஆகுது? வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. வி கேன் அப்சர்வ். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம், sin square t-க்கும் sin t-க்கும் உள்ள மேஜரான டிஃபரன்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பீரியட் ஆஃப் இட்? ஓகே, இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, முக்கியமான சேஞ்சஸ் இல்லை மெயின் சேஞ்ச் கூட சொல்லலாம். இது ரெண்டுதுலையுமே லைட்டாக வந்து ஃப்ளிப் இது பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சைன் போட்டிருக்கா, we need to change to cos. That's what the major thing. இங்கே இருக்க கரெக்ஷன். So everywhere we need to change pa. Okay, I'm sorry for it. So there is a big change here. இது வந்து என்னது உங்களுக்கு? This is and this one is ரைட்டா? ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கோங்க. this is cos t. இதுவும் என்ன பண்ணிடணும், நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் காசுக்கு மாற்றணும். ஓகே, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இது வந்து காஸ். ஓகே, இப்போ கரெக்டு தானே? இது காசு. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். இது வந்து காஸ் டீயோட பீரியட் என்னது? நம்மளுக்கு 2π. ஐ வில் கால் திஸ் பீரியட் as கேபிட்டல் T. நீங்கள் அதை வந்து டைம் பீரியட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நத்திங் இஸ் ராங். ஸோ பீரியடுன்றது என்னது? இந்த ஃபங்க்ஷன் இது இந்த கர்வ் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப இந்த இடத்துக்கு வருது, ரைட்டா? ஸோ நீங்கள் எதை நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, பிளாக் கலர் கர்வ் தான் நம்மளோட காஸ்டி. ஸோ காஸ்டியை வாட்ச் பண்ணுங்கள். இட் இஸ் ஸ்டார்டிங் இயர், இங்கேருந்து இப்படி போய் ஃபைனலி இட் இஸ் ரீச்சிங் இயர். இந்த இடத்துக்கு ரீச் பண்ணதுக்கப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் ரிப்பீட்டிங். பிளாக் கலர் கர்வை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ காஸ்டியோட நம்மளுக்கு இது என்னது? பீரியட். இட் இஸ் டி. நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அதாவது அந்த ரேஞ்ச் கூட மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதே காஸ் ஸ்கொயர் டீயோட ரேஞ்சை பாருங்கள். ஸோ காஸ் ஸ்கொயர் டீக்கு என்ன வருது? இட்ஸ் ஸ்டார்டிங் இயர். கர்வ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது? காஸ்டி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் திரும்ப நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இட் எண்ட்ஸ் இயர். இந்த இடத்தோட எண்ட் ஆகிடுது, கரெக்டாக? ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் ரிப்பீட்டிங். ஸோ இதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா டி டேஷ்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு அப்சர்வேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா டீக்கும் டி டேஷ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 2 தான். ஸோ கேபிட்டல் டி டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் டி டேஷ். நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியுதா? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, காஸ் டீக்கும் காஸ் ஸ்கொயர் டீக்கும் இருக்கக்கூடிய டைம் பீரியட் என்னது? 2. அதாவது கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் டி டேஷ். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னென்னா நம்ம என்ன போட்டுக்கணும்? இந்த இடத்துல சைன், ரைட்டா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சைனுன்னு மாற்றிக்கோங்க. ஓகே, ரைட். இது வந்து நம்மளுக்கு ஸோ திஸ் இஸ் நம்மளுக்கு சைன், ரைட்டா? ஓகேப்பா. ஸோ திஸ் இஸ் அ கர்வ். இந்த பிளாக் கலர்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? சைன் டீயை ரெப்ரசன்ட் பண்ணுது. சைன் டி. வாட் இஸ் சைன் டீயோட பீரியட்? 2π, நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? இப்போ சைன் ஸ்கொயர் டி அதோட பீரியடை நான் கேபிட்டல் டீன்னு போட்டேன். ஓகே, நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 2π, அதில் டவுட்டே இல்லை. ஓகே, பட் சைன் ஸ்கொயர் டீயோட பீரியட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேபிட்டல் டி வந்து சைன் டீயோடது. இந்த ரெட் கலர் வந்து நம்மளுக்கு என்னது? சைன் ஸ்கொயர் டீயோடது. அதோட பீரியட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டி டேஷ். ஏன்னா இந்த பர்டிகுலர் ரீஜன் கர்வ் இருக்குது பாருங்கள், டி டேஷில் திஸ் ரீஜன், இந்த ரீஜன் கர்வை தாண்டி திரும்ப அதே தான் ரிப்பீட் ஆகுது. அடுத்து ரெட் கலரை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து இதை ஹேண்டில் ட்ரா பண்ணனால லிட்டில் கர்வோட ஷேப் வந்து லிட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நம்ம ப்ராப்பராக வரைஞ்சோன்னா யூ கேன் பிளாட் அண்ட் சி ஆல்சோ. ஓகே,
உங்கள் ஆன்லைனில் நிறைய சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ யூ கேன் ட்ரா அண்ட் சி. சரி, இப்போது இதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் T இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் T டேஷ். இங்கேயும் வருதா? ரைட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா T டேஷ் ஹேஸ் பீன் ரெடியூஸ்ட் பை 2 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. புரியுதா? ஸோ ஒரிஜினலாக சைன் டிக்கு T இருந்துச்சுன்னா சைன் ஸ்கொயர் டிக்கு பை 2 இஸ் த டைம் பீரியட். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து பீரியட் ஆஃப் அ ஃபங்க்ஷன், இதுவும் ஒரு முக்கியமான இதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பீரியட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் sin x cos x sin ax, இங்கே a வந்து ஒரு greater than 0 வேல்யூ. ஓகே, sin x sin ax cos x cos ax. ஓகே, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் sin x as a period of what 2π, அதாவது x plus 2π நான் போட்டால் எனக்கு என்ன வரும்? sin x ன்னு வந்துடும். ஸோ அதாவது பீரியட் மீன்ஸ் இட் ரிப்பீட்ஸ். நான் 2π ஆட் பண்ணுறதுனால எந்த சேஞ்சஸுமே ஆகலை. இப்போ என்கிட்ட sin x இருக்குது. இந்த sin xல நான் என்ன பண்ணுறேன்? ஒரு 2π ஆட் பண்ணுறேன். பட் எனக்கு திரும்ப sin xனே வருது. தட்ஸ் வாட் த பீரியட் ஆக்சுவலி இட் மீன்ஸ் இல்லையா? சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா sin x இஸ் ஓகே 2π. ஆனால் sin ax அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனோட பீரியட் எவ்வளோ இருக்குமா? 2π/a. இது வந்து sin x, அதோட பீரியட் 2π. ஆனால் நான் x இருக்க இடத்துல axன்னு போட்டேன்னா அந்த axக்கான அந்த ஃபங்க்ஷனுக்கான பீரியட் என்னவாக இருக்குமா? 2π/a. ஓகே, யூ கேன் ப்ரூவ் திஸ் ஆல்சோ. நீங்கள் கிராஃப்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி கரெக்ட். ஸோ cos ax ஆஸ் அ பீரியட் ஆஃப் வாட்? 2π/a. cos xக்கு என்ன இது? cos xக்கு 2π கரெக்டாக. ஸோ cos axக்கு 2π/a. ஓகே, சரிப்பா. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 6 டைம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் லீனியர் SHM. ஸோ லீனியர் SHMன்னு சொல்லிட்டு 6 டைம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன அந்த 6 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனான xt, வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன், ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் என்னது எனர்ஜி ஈக்குவேஷன். இங்கே எனர்ஜி டைம்ஸ் டீன்னு போட்டிருக்கேன் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னு. பட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட்ன்ட்டு இல்லையா? ஸோ இப்போ இது வந்து potential energy as a function of time and this is kinetic energy as a function of time. Total 6. Okay, so this is our linear SHM. நம்ம கிரவுண்டில் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்மளுக்கு வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் தெரிஞ்சாலே மற்ற 5 ஈக்குவேஷனையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இதில் 6 இருக்கா? இந்த 6ல் வெறும் ஒன்றே ஒன்று எக்ஸ் ஆஃப் டி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே மற்ற எல்லாரையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்றத பாருங்கள். எனக்கு இஃப் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டின் இஸ் பீன் கன்சிடர்ட். நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது ஏ சைன் ஒமேகா டின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏ காஸ் ஒமேகா டின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஏ சைன் ஒமேகா டின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் dx/dtன்னு பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி ஆஃப் தட் SHM ஆஃப் மாஸ் m கிடைக்கும். அதையே நான் வெலாசிட்டியை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ என்னோடய வேல்யூஸ் என்ன வருது? -a ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி விச் இஸ் -ω² x. கரெக்டாக? ஸோ எனர்ஜிக்கு வந்து நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கோம் விச் இஸ் நத்திங் பட் வாட்? ½ k a². இங்கே கேன்றது என்னது? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். கரெக்டாக? ஸோ கே போடும்போது நம்ம என்ன வரும் உங்களுக்கு? ஸோ ω² ஈக்குவல் டு k/m. ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு அங்கே வருது. ஸோ ஃபைனலி யூக்கு என்ன வரும்? தட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நல்லா நம்மளுக்கு தெரியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அந்த சிஸ்டம் வந்து கிரவுண்டில் இல்லைனா +u0ன்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? இங்கே ஒரு +u0ன்னு நம்ம ஆட் பண்ணுவோம் ஜென்ரலாக, உங்களுக்கு தெரியும். அதாவது கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் அபவ் ஆர் பிலோவில் இருந்துச்சுன்னா. பட் இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? நம்ம கிரவுண்டில் இருக்க கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா திஸ் வில் பி ஈக்குவல் டு வாட்? நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? ½ k a² sin ஸ்கொயர் ஒமேகா டி. ஓகே, அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜி டீயை நீங்கள் எப்படி எழுதலாம்? ½ mv². v² v நம்மளுக்கு தெரியும், அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி we can get this expression. ஸோ இதுதான் அந்த 6 டைம் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, சரி. இப்போ இன்னும் இந்த ஈக்குவேஷன்ஸை ஃபர்தராக நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரீரைட் பண்ணி எழுத முடியும். எப்படி அப்படின்னா இது என்னது? இது நம்மளுக்கு சரி எப்படி பண்ணுறாங்கன்றதை ஐ வில் டெல் யூ. cos 2θ ஃபார்முலா என்னது? cos² θ - sin² θ. ஸோ இதில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்?
அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா sin square theta plus cos square theta is equal to what? 1 இல்லையா? ஸோ அந்த இதை நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கே அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? நம்மளுக்கு 1 minus 2 sin square theta வரும். எப்போது காஸை ரீப்ளேஸ் பண்ணால் இந்த ஃபார்முலாவில் இருந்து sin square theta plus cos square theta equal to 1ல இருந்து cos square theta ரீப்ளேஸ் பண்ணால் இதில் நம்மளுக்கு 1 minus 2 sin square theta வரும். அதை நீங்கள் ஃபர்தராக வந்து சைனை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 cos square theta minus 1 கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ என்னென்னா இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது பாருங்கள், இதுவும் இது, அதுக்கப்புறம் இவர், இந்த 3 பேரையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? cos square theta is equal to 1 plus cos 2 theta by whole divided by 2 எழுத முடியும். ஸோ அதே மாதிரி sin square thetaக்கும் நம்மளால் எழுத முடியும். ஓகே, ஸோ இப்போது இதனால் என்ன அட்வான்டேஜ்ன்றது இப்போ பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? sin square omega tன்னு இருக்கா, அதை நீங்கள் இப்போ எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? இந்த ஃபார்முலா வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாமா? sin square theta, ஸோ 1 minus cos 2 theta by whole divided by 2ன்னு வரும். ஓகே, யூ கேன் ரீப்ளேஸ். இங்கே sin square omega t இருக்குது, இங்கே cos square omega t இருக்குது, ரைட்? ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் இந்த 6 ஈக்குவேஷன்ஸில் என்னென்னலாம் நம்ம வந்து பாயிண்ட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ இது என்னது? இது ஃபஸ்ட்டு எக்ஸோட எக்ஸ்பிரஷன் எப்படி எடுத்துக்கிறாங்க? தே ஆர் கன்சிடரிங் எக்ஸ் டு பி ஏ சைன் ஒமேகா டின்னு எடுத்துக்கிறாங்க. ஏ காஸ் ஒமேகா டி இல்லை ஏ காஸ் ஒமேகா டி ப்ளஸ் 5 இதெல்லாம் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டின்னு இருக்குது. ஸோ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஐ வில் கெட் வி, ஃபர்தர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஐ வில் கெட் மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் see சம்திங். நம்மளுக்கு sin t-ஓட பீரியட் என்ன தெரியும்? 2π, கரெக்டா? இப்போ sin at-ஓட பீரியட் என்னன்னு தெரியும்? 2π/aன்னு தெரியும், கரெக்டா? அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? sin ஒமேகா tன்னு இருக்குது. ஒமேகா tன்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? 2π/ஒமேகா இஸ் த பீரியட், கரெக்டாக இல்லையா? ஸோ sin t நம்மளுக்கு தெரியும், அதோட பீரியட் 2π. ஆனால் sin at-ஓட பீரியட் வந்து 2π/a, கரெக்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது x, v and a oscillate sinusoidally with angular frequency omega அப்படின்றா. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டைம் பீரியடுக்கான ரிலேஷன் தெரியும், கரெக்டாக? இங்கே ஐ ஹவ் மார்க்டு t is equal to 2π/omega. தட்ஸ் ஹவ் எப்படி வந்துச்சுன்னா ஐ ஹவ் டோல், கரெக்டாக? ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, x is equal to a sin omega tல பீரியட் என்ன வரும்? 2π/omega. இங்கே என்ன இருக்குது? cos omega t இருக்குது. அப்போ அதுக்கும் என்ன வரும் பீரியட்? 2π/aன்னு போடுவோம். இங்கே a இருக்க இடத்துல ஒமேகா இருக்குது. அதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கும் 2π/omega. ஸோ எக்ஸு, வி, ஏ இவங்க 3 பேருமே எந்த டைம் பீரியடில் இருக்காங்க? 2π/omega டைம் பீரியடில் ஆசிலேட் ஆகுறாங்க. இப்போ இதில் இந்த ஒமேகாவை தான் நம்ம என்னென்னு கூடுவோம்? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. தட்ஸ் வாட் இட் இஸ் ரிட்டன் இயர். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. f இஸ் நத்திங் பட் 1/T, ரைட்டா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றதை பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம். நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி sin ஸ்கொயர் ஒமேகா டியை ரீப்ளேஸ் பண்ணலாம் இப்படி, கரெக்டாக? ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் வாட் ஐ வில் கெட் இஸ் திஸ் எக்ஸ்பிரஷன் ஐ வில் கெட். இந்த எக்ஸ்பிரஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது? திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஓகே? அதால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா கிராஃப்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஆட் ஆகுது இல்லை செப்பரேட் ஆகுதுன்னா கர்வ் வந்து மூவ் ஆகும், vertically upward, vertically downward, இப்படி தான் நம்ம மூவ் ஆகுன்றதை பார்த்தோம், ரைட்டா? அதனால் கர்வ் ஒரு சைன் ஃபங்க்ஷனோட ஒரு +1 ஆட் பண்ணால் இட் வில் மூவ் அப்வர்ட், -1 ஆட் பண்ணால் இட் வில் மூவ் டவுன்வர்ட். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் டிஸ்கஷனில் பார்த்தோம். இப்போ ஸோ அதனால் கான்ஸ்டன்ட் இங்கே ஒன்று ஆட் ஆகிருக்கு. இப்போ யூவோட எக்ஸ்பிரஷனில் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, கூட என்ன இருக்குது? cos 2ωt இருக்குது. இதில் 2ωன்னு வந்தனால இங்கே பீரியட் என்ன இருக்கும்? இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு பீரியட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? t' கூப்பிட்றேன். t' என்ன வரும் பீரியடு? 2π/aல இங்கே a இருக்க இடத்துல என்ன இருக்குது? நம்மளுக்கு 2ω இருக்குது. ஸோ a இருக்க இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2ωன்னு போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இதே இதில் திஸ் இஸ் w, கரெக்டாக? சாரி, திஸ் இஸ் u.
பட் ஆனால் எக்ஸு விஏ எல்லாருக்குமே டைம் பீரியட் என்ன இருந்துச்சு 2π/ω இருந்துச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், t dash is equal to 2π/ω t/2ன்னு எழுதலாமா? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா, வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி கர்வ்? பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபங்க்ஷனோட டைம் பீரியட் வந்து by2 ரெடியூஸ் ஆகிருக்கு. புரியுதா? இது வந்து XV, இந்த கேபிட்டல் டி வந்து XVAக்கானது. பட் டி டேஷ்ன்றது என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கானது டைம் பீரியட் விச் இஸ் by2. ஓகே, அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி பாருங்கள், இதில் காஸ் ஸ்கொயர் இருக்குது. காஸ் ஸ்கொயர் எதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலி வில் கெட் திஸ் ஒன். இங்கே என்ன இருக்குது, 2ω இருக்குது. 2ω இட்ஸ் நத்திங் பட் வாட், t/2. இதே நீங்கள் அப்படி எழுதலாம், இப்போ லாஸ்ட் டைம் எழுதுகிற மாதிரி எழுத முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் அ டைம் பீரியட் இது. ஆனால் நீங்கள் ஃப்ரீக்வன்சி எழுதணும்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் வித்தியாசமாக எழுதணும். அதாவது ஸோ 2 விதமாக கொண்டு வராங்க. சரி, இப்போது இந்த இடத்துல இப்போ நல்லா கவனிங்க. இதை நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த டேர்மை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஒமேகா 2ω போட்டுக்கிறேன். ஸோ 2π/t டேஷ்னு வருமா? இந்த 2π/t டேஷை நான் என்ன எழுதலாம், ஒமேகா டேஷ்னு எழுதலாமா? தட் இஸ் வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்? ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2ω. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து XVA இவங்க எல்லாருமே எந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகிறாங்கன்னா ஒமேகா. வாட் இஸ் த டைம் பீரியட்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் டி. ஆனால் W இருக்குது பாருங்கள், W கைனடிக் எனர்ஜி இவங்க எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, 2ω இருக்கிறனால டைம் பீரியட் என்னாச்சு, by2 ஆச்சு. ஏற்கனவே XVAவோட டைம் பீரியடோட by2 ரெடியூஸ் ஆச்சு. இப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்னாச்சு, ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் XVA. ஆனால் ஒமேகா டேஷ்ன்றது என்னது, 2 டைம்ஸ். ஸோ அதாவது டைம் பீரியட் வந்து by2 டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்னாச்சு, 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புரியுதா பாயிண்ட்டு? டைம் பீரியட் வந்து by2 ஆகிருக்குப்பா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து தானே இந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்தேன். சியர் ஐ ஹவ் கிவன் ஆரோ. ஸோ அதுலேருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் பீரியட் டிக்ரீஸ் ஆகும்போது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, மல்டிபிள் ஆகுது. ஓகே, தட்ஸ் வாட் இட் இஸ். சரி, இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ U and KE oscillate sinusoidally with angular frequency 2ω, taking omega dash to be 2ω. நீங்கள் ஒமேகா இருக்க இடத்துல என்ன எழுதலாம், 2π/t. ஸோ இதை நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஒன். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே அதோட இவங்க டிஃப்ரெண்ட் வேல டேரெக்டாக ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2ω t dash is equal to t/2ன்னு சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட் டைம் மேலே என்ன பண்ணியிருந்தோம், t dash is equal to t/2லேருந்து இதை ப்ரூவ் பண்ணி தான் இவங்க ரிவர்ஸில் வராங்க. ரைட். ஸோ இந்த 6 எக்ஸ்பிரஷனில் அடுத்த ஒரு பாயிண்ட் நம்ம என்ன அனலைஸ் பண்ணோன்னா, E does not oscillate because it is a constant. ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கனால இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் என்னென்னா, அட் டைம் t = 0 XVA EUKE இவங்களோட வேல்யூஸ்லாம் என்னென்ன வருதுன்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, டேக் இட் ஆஸ் அன் எக்ஸசைஸ். ஓகே, இப்போ அடுத்து கிராஃப் ஆஃப் 6 டைம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் லீனியர் SHM. ஓகே, இப்போ இந்த லீனியர் SHM வந்து நம்ம எங்கே எடுத்துக்கிறோம், கிரவுண்டில் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். கிரவுண்டில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து U0 is equal to 0. ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ அதோட கிராஃப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ x is equal to a sin omega t. I am considering this as my function. x வந்து இந்த வேல்யூன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது இதோட கர்வ் வந்து இப்படி இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த கர்வை இப்படி பிளாட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே ஏ ஒமேகான் இருக்குது, காஸ் ஒமேகா டிக்கு ஏ ஒமேகான் இருக்கிறனால என்ன ஆகும், நம்மளுக்கு இப்படி வருது கர்வ், ப்ளஸ் ஏ ஒமேகா டு மைனஸ் ஏ ஒமேகா வேரி ஆகுது. இப்போ இதே நீங்கள் வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும், மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி. ஸோ இந்த தடவை கர்வ் வந்து இன்வெர்ட் ஆகும். ஏன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த கர்வை பிளாட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சைன் டி
நம்மளுக்கு எப்படி பிளாட் பண்ணணும்னு தெரியும். கரெக்டாக? சைன் டீயோட சைன் ஒமேகா டி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? கர்வ் எக்ஸ்பேண்ட் ஆகுமா கம்ப்ரெஸ் ஆகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? இட் வில் ஸ்ட்ரிங்க் அலாங் y டைரக்ஷன். கரெக்டாக? அலாங் y ஆக்சிஸை பார்த்து ஸ்ட்ரிங்க் ஆகும். நம்ம இதெல்லாம் பார்த்துடணும். இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை த ஹோல் ஃபங்க்ஷன் பை a ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி. அதுக்கப்புறம் ஃபைனலாக மைனஸ் போட்டிங்கன்னா அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் 180 டிகிரி நம்ம டேர்ன் பண்ணுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கரெக்டாக? ஸோ யூ கேன் ஃபாலோ தி ஸ்டெப்ஸ். ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும்னா திஸ் ஸ்டெப்ஸ் இஸ் த கரெக்ட். ஓகே, சரி. இப்போது வாட் இஸ் u? half k x ஸ்கொயர். எக்ஸோட வேல்யூ தெரியும். திஸ் இஸ் எக்ஸ்பிரஷன். கைனடிக் எனர்ஜி இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். கரெக்டாக? எனர்ஜி வந்து half k a ஸ்கொயர் which is nothing but m ஒமேகா ஸ்கொயர். இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இதில் 3 கர்வ்ஸ் இருக்குப்பா. கைனடிக் எனர்ஜி இருக்குது, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் டோட்டல் எனர்ஜி இருக்குது. இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கைனடிக் எனர்ஜி வந்து இட் இஸ் ஹேவிங் வாட் டேர்ம்? காஸ் டேர்ம் இருக்குது. காஸ் ஸ்கொயர் ஒமேகா டின்னு இருக்குது. ஸோ டைம் t = 0 நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா காஸ் வந்து எங்கே இருக்குது? இந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் t = 0ன்னு போடுங்க, உங்களுக்கு யூ வில் ஹேவ் திஸ் எக்ஸ்பிரஷன் half k a ஸ்கொயர். ஓகே, இட் ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ் ஒன். இது வந்து கைனடிக் எனர்ஜியோட பிளாட். இதே கைனடிக் எனர்ஜி வந்து டைம் t = 0 அப்போ எங்கே இருக்குது? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே, இந்த கர்வ்ஸ் எல்லாமே எந்த அசம்ஷனோட நடக்குது? ஃபார் x = a sin ஒமேகா டிக்கான பிளாட் இது எல்லாமே. மேபி நீங்கள் a cos ஒமேகா டின்னு எடுத்திங்கன்னா மேபி கைனடிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் டைம் t = 0 அப்போது. புரியுதா? அதனால் வந்து இந்த பர்டிகுலர் கேஸுக்கான கிராஃப்ஸ் இது எல்லாமே. ஓகே, ரைட். ஸோ இது எல்லாமே நான் இங்கே இந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஐ ஹவ் பிளாட்டட் திஸ் கர்வ். ஓகேவா? ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். இது வந்து டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி கம்ப்ளீட்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்குல்ல, தட் இஸ் ஆல்சோ ஷோன் which is nothing but half k a ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுறோம்? நோட். இதில் என்ன நோட் அப்படின்னா, ஆல் above 6 கிராஃப்ஸ், இங்கே நம்ம பார்த்த எல்லா 6 கிராஃப்மே ஆர் plotted by taking what? x = a sin ஒமேகா t. ஓகே, if x of t is changed, அதாவது நம்ம வந்து a sin ஒமேகா டின்னு பதில் வேறு ஏதாவது எடுத்திருந்தோம் அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகும்? v, a, u, ke and e இவங்களோட வேல்யூஸ் எல்லாம் will change accordingly. ஓகேவா? நம்ம இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாத்தையும் ஒரு சம்மரைசேஷன் மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஈக்குவேஷன், வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் அண்ட் ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன், கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல், டோட்டல் எனர்ஜி. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைமில் ரெப்ரசன்ட் பண்ணுறது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அதே மாதிரி வெலாசிட்டி என்ன பண்ணுறாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் இருக்குது, அப்புறம் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டோட்டலி 11 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சம்மரைசேஷனாக இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஈக்குவேஷனை வந்து நான் a cos ஒமேகா t + 5 நான் எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ அதை பற்றிய முக்கிய விஷயம் ரிமார்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இதோட வேல்யூ வந்து +a -a வரைக்கும் நம்மளுக்கு வேரி ஆகும். கரெக்டாக? அதே மாதிரி வெலாசிட்டி டைம் கிராஃபை பொறுத்த வரைக்கும் +a ஒமேகா அண்ட் -a ஒமேகாவில் இட் வில் வேரி. அதே மாதிரி ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் வந்து a மைனஸ் இந்த டிஃப்ரென்ஷியேட் வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆக்சலரேஷன் வரும் அண்ட் இட் வில் வேரிஸ் ஃப்ரம் +a ஒமேகா ஸ்கொயர் அண்ட் -a ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதை பற்றிய ஃபுல் சம்மரைசேஷன் கொடுத்துருக்காங்க. வாட் எவர் வி ஸ்டடிட் இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் ஹியர். ஓகே, சரி. இப்போ அடுத்து டு நோ ஹவு த வேல்யூ ஆஃப் இனிஷியல் ஃபேஸ் ஆங்கிள். இனிஷியல் ஃபேஸ் ஆங்கிள் என்ன சொல்லுவோம்? 5 தான் இனிஷியல் ஃபேஸ் ஆங்கிள். ஸோ டு நோ ஹவு த வேல்யூ ஆஃப் இனிஷியல் ஃபேஸ் ஆங்கிள் அஃபெக்ட்ஸ் த வேல்யூ ஆஃப் xva அண்ட் த மோஷன். அதாவது நம்ம இனிஷியலாக வந்து ஒரு ஈக்குவேஷன் உங்கள் கையில் கொடுக்குறாங்க. ஓகே, அந்த கிவன் ஈக்குவேஷனில் வந்து 5 வந்து என்னென்ன வேல்யூஸ் எடுக்க போதோ அதுக்கு ரிலேட் ஆகி தான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? v, a இதோட வேல்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட xt ஈக்குவேஷன் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா x = a sin ஒமேகா t + 5 நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி இதை பாருங்கள். 3 காலம் இருக்குது. xt ஈக்குவேஷன், xt, vtயோட கிராஃபு,
அப்புறம் screenshot at time t equal to 0 when the motion starts, that is initial velocity v equal to u. அதாவது motion start ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னோட xt ஈக்குவேஷன் என்னது, a sin omega t plus phi. ஸோ இதில் நான் phi என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஈக்குவல் டு 0 கேஸ் எடுத்துக்கிறேன். phi is equal to 0னா a என்ன x என்ன வரும், a sin omega t, v will be equal to a omega cos omega t. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து SHMனால a will be equal to minus omega square x. ஸோ இப்போது நான் xக்கும் tக்கும் உள்ள பிளாட் பண்ணுறேன், vக்கும் tக்கும் உள்ளதையும் பிளாட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். டைம் t ஈக்குவல் டு 0 அப்போது ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருந்திருக்கு. ஸோ டைம் t ஈக்குவல் டு 0 அப்போது the object is at x is equal to 0. அதே இதில் டைம் t ஈக்குவல் டு 0ல் வெலாசிட்டி எந்த இதில் இருக்குது, ப்ளஸ் ஏ ஒமேகா இருக்குது. புரியுதா. ஸோ இதை வந்து இதை இப்போ நம்ம இந்த கிராஃபிக்கலாக இருக்கிறத ப்ராக்டிக்கலாக விஷுவலைஸ் பண்ணணும்னா தட்ஸ் ஃபார் திஸ் ஒன்லி த டயக்ராம் இஸ் ஹியர். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த SHM ஸ்ப்ரிங்கை வந்து நான் இங்கே காட்டலப்பா. ஓகே, ஸ்ப்ரிங் நான் காட்டல. ஸோ இந்த பிளாக் மாஸ் வந்து -a to +a வந்து நம்மளுக்கு ஆசிலேட் ஆகும். ஓகே, இப்போ x is equal to 0ல் தானே டைம் சி இந்த 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 காலம் ஃபுல்லாகவே என்ன கொடுத்துருக்கோன்னா டயக்ராம்ஸ் இருக்குது. எவ்ரி திங் இஸ் டைம் t ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ x is equal to aல இருக்குது, அதாவது டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ x is equal to 0ல் இருக்குது. டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ வெலாசிட்டி என்ன இருக்குது, ப்ளஸ் ஏ ஒமேகா. ப்ளஸ் ஏ ஒமேகானா இனிஷியல் வெலாசிட்டி என்ன அர்த்தம், ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு. ஸோ நீங்கள் மோஷனை விட்டதுக்கப்புறம் டைம் t ஈக்குவல் டு 0ல் வந்து மோஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இட் வில் கோ டுவர்ட்ஸ் ரைட், ப்ளஸ் ஏக்கு போகும், அப்புறம் 0க்கு வரும், -a to 0 ப்ளஸ் ஏ இப்படி வேரி ஆகும். ஓகே, ஸோ இது வந்து phi ஈக்குவல் டு 0 அப்போது. ஸோ phi இஸ் ஈக்குவல் டு பையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், a sin omega t ப்ளஸ் phiன்னு வரும். இதை நீங்கள் என்ன எழுதலாம், நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிக் ரூல்ஸ் படி இது வந்து -a sin omega t, ஏன்னா ப்ளஸ் phi நீங்கள் ஆட் பண்ணும்போது மைனஸ் வெளில வரும். இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இதில் இது வந்து -a sin omega tன்னு இருக்குது. ஸோ மைனஸ்னால் என்ன ஆகும், the curve will be inverted. ஸோ கீழே இருந்து மேலே வருதா. ஸோ இதில் +a to -a வேரி ஆகும். இதே வெலாசிட்டி இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் v கிடைக்கும். ஸோ இந்த பிளாட் இஸ் கிவன் இயர். ஓகே, இப்போ நீங்கள் கவனித்து பார்க்கும்போது இதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் டைம் t ஈக்குவல் டு 0 இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா கவனித்து பாருங்கள். டைம் t ஈக்குவல் டு 0வோட t ஈக்குவல் டு 0 அப்போது ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குது, x is equal to 0. அதே இது டைம் t ஈக்குவல் டு 0 அப்போது ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்ன இருக்குது, -a ஒமேகா. ஸோ x is equal to 0 அப்போ எந்த டைரக்ஷனில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு. புரியுதா. ஸோ x is equal to 0 அப்போ ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது, x is equal to 0 பொசிஷனில் இருக்குது டைம் t equal to 0 அப்போது. அதே நேரத்தில் வெலாசிட்டி வந்து இனிஷியலாக t equal to 0 அப்போது -a ஒமேகா. மைனஸ் will represents left hand side direction, positive will represents right hand side direction from the x is equal to 0. ஓகேவா. ஸோ இதே மாதிரி +π/2 கேஸில் a sin omega t +π/2ல் a cos omega tன்னு வரும். இதை பிளாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டைம் t equal to 0 அப்போது ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குது, +a. கரெக்டாக. ஸோ வெலாசிட்டி வந்து -a ஒமேகா sin omega t. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வாட் ஐ வில் கெட், அதாவது v பிளாட் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ் வரனால இட் வில் பி இன்வெர்டட் சைன். ஸோ இதில் பார்க்கும்போது டைம் t equal to 0 அப்போ வெலாசிட்டி எவ்வளோ, 0. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆப்ஜெக்டோட இனிஷியல் பொசிஷன் என்னது, +a. ஸோ திஸ் இஸ் அ ஸ்க்ரீன்ஷாட் அட் டைம் t equal to 0 இல்லையா. ஸோ u equal to 0, ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே, x is equal to +a. அதே மாதிரி when phi is equal to -π/2 செக் பண்ணும்போது -a cos omega t, அதே மாதிரி வெலாசிட்டி. ஸோ இந்த இடத்துலையும் கிராஃப் பிளாட்ஸ் பண்ணி பார்க்குறோம். டைம் t equal to 0 அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கேருந்து இருக்குது, ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து -aல இருக்குது. அதே மாதிரி வெலாசிட்டி அட் டைம் t equal to 0ன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் ஆல்சோ 0. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து -a லொக்கேஷனில் இருக்குது when டைம் t equal to 0, வெலாசிட்டி 0வாக இருக்குது. புரியுதா. ஸோ ஃப்ரம் த above table we can understand how the value of phi, which is initial phase angle, will affect what, x, v, a equations. ஸோ நம்ம என்ன வேல்யூ வந்து phiக்கு கொடுக்குறோன்றதை வச்சு தான் மோஷன் வந்து உங்களுக்கு புரியுது. ஸோ இங்கே u is equal to 0 இந்த கேஸில் அப்படின்னா the motion will start from +a to x is equal to 0க்கு போகும், அப்புறம் -a லேருந்து x is equal to 0, அப்புறம் +a it will oscillate.
புரியுதாப்பா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.